ஹலோ வலிக்கணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை காலை நேரம். வணக்கம் எல்லோருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா காலையில் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். காலையில் நான் பாகக்காய் ஜூஸ் குடித்தேன். இன்னைக்கு பாகக்காய் ஜூஸ் கொஞ்சம் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு இப்போ பால் காய்ச்சினேன். பால் காய்ச்சலுக்கு பால் பாக்கெட் எடுத்தால் அது தெரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ், 2 பாக்கெட்டும். அப்புறம் இப்போ வேறு பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சினேன். வேறு பால் வாங்கிட்டு வச்சு காய்ச்சினேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னமோ ஆவின் பால் தான் திருக்கி கெட்டு போச்சு. புதுக்கோட்டையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அது எப்படி கெட்டது வாங்கையிலே பார்த்தா தெரியுமா? தெரியல, எப்படின்னு தெரியல. அவங்க ஸ்டாக் வச்சிருந்து கொடுப்பாங்க தெரியல. 3 பாக்கெட் நேற்று சாயந்தரம் காய்ச்சல் தான் கெட்டு போச்சு. இன்னைக்கு காலையில் இப்போ 2 பாக்கெட்டும் கெட்டு போச்சு. 3 பாக்கெட் 30 ரூபா. ஆனால் லோக்கல்ல வாங்கினது ஒரு நாள் கூட கெட்டது இல்லை. லோக்கல்ல அவர் வந்தாதே கொடுக்குறாரு, இல்லைன்னா பால் இல்லைன்னு போச்சு இல்லையா. வியாபாரம் கெட்டு போயிடும். பால் அடுத்த வாட்டி இந்த மாதிரி இப்போ நம்ம பேசுறோம்ல, அந்த அக்கா கொடுத்துருச்சு, அந்த அக்கா மேல கெட்ட அபிப்பிராயம் வருது பாருங்க. 30 ரூபாய் காசு திரும்ப வாங்கு, அது இதுன்னு நம்ம கேட்குறோம் பாருங்க. அது மாதிரி பிசு பிசுன்னு கவர்ல விட்டுது. அப்படியே அப்படி விட்டாவே அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஆனா வாங்கையில அப்படி இருக்குமான்னு பார்த்தா தெரியும். அவங்க சேல்ஸ் பண்ணோன்னா வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எவன் கேட்டாலும் எடுத்து கொடுப்போம். இல்லை மம்மி, இப்போ முந்தா நேற்று என்னன்னா, நான் ஒருவேளை நம்ம பேக்ல போட்டிருந்தனால லேட் ஆயிடுச்சோன்னு நான் நினைச்சேன். கிடையாது, அவ்வளோ சட்டம் எல்லாம் கிடையாது. காந்தஞ்சல்ல அவ்வளோ சட்டம்லாம் கிடையாது. இது அவங்கள்ட்ட ஏதோ தப்பு இருக்கு. வாங்கி போட்டது முன்னாடியே முந்தானது சரக்க வாங்கி போட்டு அவங்க 3 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்து கொடுக்குறாங்க போய். அதனாலதான் கெட்டு போகுது. ஆனா டெய்லி வருதுப்பா எங்களுக்குன்னு சொல்றாங்க. வருது, ஆனா அதுல வச்சிருப்பா இருக்கு. அது ஸ்டாக்கா வச்சிருப்பா இருக்கு. அதை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும்? கொடுக்க வேண்டியதானே. அதான்டா, இது விற்கலன்னா இதை கொடுத்துட்டு அதை கொடுப்போம், அது புதுசு தானே அப்படின்னு நினைப்பா இருக்கு. நம்ம அப்படித்தானே, பழசு இருந்தா பழசை எடுத்துவிட்டு புதுசு அப்புறம் எடுப்போம் அப்படின்னு தானே நினைப்போம். அந்த மாதிரி புரியுது அவனுக்கு. பழசு கிடந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு அப்புறம் விற்கிறதுக்கு வேணா இதை எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைப்பாரு. அந்த மாதிரி கொடுக்குறாரு இவர். அந்த ஸ்டாக் வச்சுக்காம வேணும் அப்பப்ப கொடுக்கறதால பால் பாக்கெட் இல்லைன்னாரு. நம்ம கேட்குறோம், பிஸ்னஸ் கெட்டு போயிடும். அப்புறம் அவர்கிட்ட போனால் எப்பவும் கெட்டதாக தான் கொடுப்பாரு. நான் இங்கே போகலன்றவாங்க. பால் பாக்கெட்ல முடியலாம் கொடுக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறேன், இப்படிலாம் கொடுக்கக்கூடாது சாமிக்கு. இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய்வேத்தியம் பண்ணதான் பால் புது பாக்கெட் வாங்கிட்டு வந்து காய்ச்சி நெய்வேத்தியம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுக்கோங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். வியூவர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே. நாங்களும் நல்லா இருக்கணும். எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளே. எல்லாரும் நல்லா ஆசீர்வாதம் வேணும். வியூஸ் மம்மி வியூஸ் ஏறணும் கடவுளே. எங்களுக்கும் வியூஸ் ஏறணும். எங்களையும் பிடிச்சி எங்களுக்கு கமெண்ட் எல்லாம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரொட்டீன் காலையில் செய்கிறது தான் எடுத்து போடுறோம். இதுதான் செய்வோம் எங்கள் வீட்டில் காலையில். இங்கே விளக்கேற்றுறாங்க கைஸ். மிக்ஸி அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கீங்களா மம்மி? பாக்க ஜூஸ் குடிச்சிருக்கீங்க. பாக்க ஜூஸ்க்காக டேஸ்ட் எப்படி மம்மி இருந்துச்சு? அது கசக்கத்தானே செய்யும் பாக்க ஜூஸ். லட்சுமி தாயாரே கடவுளே. பிள்ளையாரப்பா சுந்தரசாமி சுந்தரேஸ்வரர் அம்மன் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர். ஓம் நம சிவாய கடவுளே. சாப்பிடுங்க. பிள்ளையாரப்பா அன்னலட்சுமி கடவுளே. எல்லா தெய்வமும் நல்லா சொல்லுவாங்க. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? காலையில் இடியப்பம் செய்யணும். இடியப்பம் செஞ்சு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கிட்டு இடியப்பம் செய்யணும். அப்புறம் அது வாங்கி போட்டு எத்தனை நாள் வச்சு பாக்கெட்டு கெட்டு போயிடும். இடியப்பம் செஞ்சு நாளைக்கு பூரி காலையில். நைட்டு சுடக்கூடாது பூரி காலையில்.
நீங்கள் மதியத்துக்கு லஞ்சுக்கு மம்மி? மதியத்துக்கு ஏதாவது பார்த்துக்க சமைக்கணும். குழம்பு ஏதாவது வைக்கணும். ம். வலிக்கு நம்ம ஹேர் ஸ்டைலுக்கு என்ன வச்சுட்டிங்களா காலையில்? இல்லை, நேற்று வச்சுருந்தேன். டெய்லி எண்ணெய் வைக்கிறீங்களா? ஆமாம், டெய்லி எண்ணெய் வச்சாதான் மடங்குது. ம். இல்லைன்னா மடங்கலையா? மடங்காமல் என்ன பண்ணுது? நீட்டிக்கிட்டே நிற்குதா? மடங்குனா தானே நமக்கு பரவாயில்ல. மடக்கி மடக்கி சீவிக்கிட்டே வரணும். ஆமாம், சீவலைன்னா அது அப்படியே கொசுறு மாதிரியே நிற்கிதுல்ல? ஆமாம், முள்ளு மாதிரியே நிற்கிது. முள்ள மாதிரிக்கு நிற்கிற மாதிரி. இது எப்படியும் வளர்ந்துக்கிட்டே வர்றது அப்படியே பின்னாடி வந்துருமா மம்மி? அப்படிதான் பொறுப்பு. வால் மாதிரி தருண் சுந்தருக்குலாம் பின்னாடி வந்துருச்சு. அதுவே மடக்கி இங்கிட்டு மடக்கி விட்டு அது ஒரு கிப்பு மாதிரி குத்தி இப்படி இப்படி பண்ணி விட்டுச்சு. வந்துருச்சு பின்னாடி. ஓ, அது வளரானா நாள் ஆகும்? ஆமாம், இன்னும் நாள் ஆகும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஃபஸ்ட்டு ரப்பர் பேண்ட் போடுற அளவுக்கு தான் வரும். அப்புறம் தான் மிச்சம்லாம். அப்புறம் இந்த வாரம் கோயில் இவங்க சங்கீதா வினோத் 2 சேனல் வச்சிருக்காங்க. போய் ஒன்று 14.6 சப்ஸ்கிரைபரு, 14.6 லேக் சப்ஸ்கிரைபரு. ஒன்று வந்து 9.8 சப்ஸ்கிரைபர். அது வந்து அது இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்ச நாள் முன்னாடி. 2 சேனல் வச்சிருக்காங்க அவங்க. நேத்தே பார்த்தேன்னா ஜஸ்விதா குட்டின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஜஸ்விதா, அது மகளை ஜஸ்விதா. அது பண்ணுறது எடுக்கிறது இதில் போடுவா. அந்த குட்டி அதிர்ஷ்டக்கார குட்டி இருக்கு. இப்போ அம்மாவுக்கு நகையை 5 பவுன் நகையை திருப்பி கொடுத்துருச்சு. வீட்டுக்கு வச்சது ஜனவரி மாதம் வச்சாங்களாம். 2,16,000 வச்சாங்களாம். அது இப்போ வந்து திருப்பி கொடுத்துருச்சு. 2,24,000 வந்துச்சா. வட்டி 7,000 வந்துச்சா. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மாதத்துல திருப்பி கொடுத்துருச்சு. நம்ம வச்சிருக்கோம், இன்னும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க எதுக்காக மம்மி அதை வச்சாங்க? வீடு கட்டுறதுக்கு. இந்த லக்ஸரி வீடு கட்டியிருக்கால, பெரிய வீடு. ஆமாம் ஆமாம் ஆமாம், 1 கோடி ரூபாய்க்கு மேலே. அம்மாவிட்ட 7 பவுன் வாங்கி அடகு வச்சுச்சா. அதில் என்ன 2 பவுன் திருப்பி கொடுக்கணுமா. 5 பவுன் மட்டும் திருப்பி கொடுத்துருச்சேன். நல்ல பிள்ளையா இருக்கு, பொறுப்பா இருக்கு. வினோத் அது சொல்றத கேட்கிறேன். வீடியோ எடுக்கிறது பூரா வினோத் தான் வீடியோ எடுக்கிறது பூரா. நல்ல பையனா இருக்கேன். சொன்னதை கேட்டு செய்கிறேன். படிச்சிருக்கேன் வேற, பிஇ. அதனால இந்த டெக்னிக்கெல்லாம் ஈஸியா தெரிஞ்சு பண்ணிடுறேன். 2 இது வச்சிருக்காங்க சேனல். 2 சேனல்லையும் போடுறாங்க. பிள்ளைய வச்சிருக்கவங்களே வீடியோவும் போடுற, எடிட் பண்ணி கரெக்டாக பார்த்துடுறாங்க. ஆமாம், ஷார்ட்ஸ் அதிகம் போடுறாங்க. ஷார்ட்ஸும் போடுறாங்க, வீடியோஸும் போடுறாங்க. ஷார்ட்ஸு நல்ல சிறையெல்லாம் கட்டி அப்படியே போடுது. ஷார்ட்ஸு ஒரு இதில் பண்ணிட்டாலே அடுத்தடுத்து அதுலேயும் பார்க்க ஆரம்பிச்சிடுவா. ஷார்ட்ஸு ஜஸ்விதா குட்டி சேனல்னு ஒன்று வச்சுருக்கா. வலிக்கு நம்ம போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் 1.K மேலே போயிடுதுல்ல. ஆமாம், ஏதோ எனக்கு பரிதாபத்துக்காக போடுறாங்க. ஓட்டு வயசானவன்ட்டு இல்லை, நம்ம என்னத்தை ஒழுங்கா பண்ணுறோம். அதில் ஒரு சென்டென்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கேன், வலிக்கணுமா ஒரு சென்டென்ஸ் பேசிக்கிட்டு இருப்பா. ஆமாம், அப்படி தானே. ஆமாம், அங்கே என்னை விட மோசம் இன்னும் நிறைய பேர் போடுறாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தைரியமாக போட்டேன். இந்த அம்மாலாம் வாயை திறக்காத. அதுக்கு பார்த்தீங்கன்னா 64K 74K. அது வரைக்கும் நம்ம பரவாயில்ல. அதில் சென்டென்ஸ் மக்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க என்ன பண்ணாலும், எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு ஓகே. மக்களுக்கு பிடிக்கணும் நம்ம செய்கிறது. இப்போ நம்ம சிவா இவன் ரஜினிகாந்த் என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்கிறோம்ல. ரஜினிகாந்த் எல்லாம் என்ன பண்ணாலும், கமல் ரஜினிகாந்த் எல்லாம் என்ன பண்ணாலும் அதுதான் சரியாக இருக்கும் பொருக்கு, அதுதான் நியாயமாக இருக்கும் பொருக்குன்னு பண்ணுறோம்ல. அதே மாதிரி தான் இதுவும். சின்ன திரை மாதிரி தான் இதுவும். சின்ன திரை பெரிய திரை மாதிரி தான்.
அந்த அவங்க வந்து வீடுக்கு அந்த இடம் வாங்கி இருந்தாலும் சாமி கும்பிடுறாங்க, பூஜை போடுறாங்க. யாரு? அந்த முத்து ராஜாவை. முத்து ராஜாவா? முத்து அவன் பேர் என்ன? முத்து. அவ சாந்தாமுத்து. 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 சாந்தா ராஜாவா முத்தா? சாந்தாமுத்துன்னு நினைக்கிறேன். முத்துன்னு தான் கூப்பிடுவாங்க. சாந்தாமுத்து. அவங்க இடம் வாங்கியிருக்கிறதுல எல்லாரையும் கூப்பிட்டு பூஜை போடுறாங்க. அப்படி ஒரு சந்தோஷமா. இப்போதான் வீட்டு வேலை ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, வீட்டு வேலை ஆரம்பிக்கிறாரு. இப்போ நிறைய பேர் இந்த மாதம் வீட்டு வேலை ஆரம்பிக்கிறாங்க. வைகாசி மாதம். ஆனால் 14-15 ஆயிடுச்சு போல. ஆமா, வைகாசி. சரிவா, டீ குடிச்சிட்டு வருமா, அப்புறம் இடியப்பம் செய்யல காட்டலாம். இடியப்பம் டீ ரெடி. இன்னைக்கு காலையில் டிஃபன் இடியப்பம், சாம்பார். சாம்பார், இந்த இட்லி சாம்பார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த உருளைக்கிழங்கு எடுத்து அந்த கொண்டு போனேன், அதுவும் கெட்டு போச்சுப்பா. இல்லைங்க, நம்ம இன்னைக்கு சந்திராட்சம்னாலும் நீங்கள் தொடுறது எல்லாமே கெட்டு போயிருக்கு. பால் காய்ச்சி ஒன்று காய்ச்சினேன், அது கெட்டு போச்சு. சரி, உருளைக்கிழங்கு எடுத்து அந்த நறுக்கணும் வைக்கிறேன், அதுவும் கெட்டு போச்சு. இங்கே பாருங்க கைஸ், உருளைக்கிழங்கு கெட்டு போச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு கீழே போட்டாச்சு. வலிக்க நம்ம அடுத்து இடியப்பன் பண்ணுறீங்களே, அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இடியப்பனில் கெடுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, என்ன உப்பு உள்ள கூட போனாது. ஆமாம், இடியப்பன் தாளிச்சா கெட்டு போயிடுவாங்க, நமக்கு தாளிக்க வராது. சும்மா அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டேன். ஆனால் ஹோம் சீசன் 2லாம் சூப்பராக நம்ம அப்போ தான் வைக்கிற மாதிரி இடியப்பன் தாளிச்சா வைக்கிது. சூப்பராக பண்ணுதுங்க, பார்த்தா நாகரிகமாக இருக்குதுங்க. ஆனால் டிஃபன்லாம் சூப்பராக பண்ணுதுங்க. ஆனால் உப்புமா தான் நல்லா பண்ணாது. அது உப்புமா கல்லுக்கெல்லாம் கட்டி ரவை உப்புமா. ஆனால் இடியப்பன் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இடியப்பனில் மஞ்சள்லாம் போட்டுக்கிட்டு அதே மஞ்சள்லாம் போட்டுதான், லெமன் போட்டு மஞ்சள் போட்டு லெமன் தாளிச்சு விட்றது. ஆனால் கடையிலலாம் மஞ்சள் போடுறது இல்லை, வெள்ளையாகவே இருக்கு. கடையில் தாளிக்கவே மாட்டாங்க, சும்மா அப்படியே இடியப்பன்னு கேட்டால் இட்லி சட்டியில் ஊற்றி ஒரு இட்லி மாதிரி கொண்டாந்து வைப்பாங்க. ஆனால் நல்லா இருக்குமா? அப்படி நல்லாவே இருக்காது. நான் அன்றைக்கி ஒரு நாள் திருச்சியில் வாங்கினேன், இவங்க முத்துமினா வீட்டோட போகல. ஐய, நல்லாவே இல்லை. சூடாக இருக்காது. இப்போ நம்ம வீட்டில் இருக்காது. அந்த பாலெல்லாம் நைட்டு சாப்பிட்டா அப்படித்தேன். நைட்டு டிஃபன் சாப்பிட போனோம் நாங்கள். அப்போ நைட்டு எனக்கு என்ன வேணும் ஆளுக்குன்னு கேட்டாங்க. நான் இதை சொன்னேன். அப்போ நினச்சிருப்பா, போய் எதை சொல்கிறா பாருங்க. இடியப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எத்தனை நாள் செஞ்சாலும் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பையிலேருந்தே பிடிக்கும் இடியப்பம். அப்போ வாரம் ஒரு நாள் இடியப்பம். அதுக்கெல்லாம் நீ வேலைக்கு போகிறனால அதெல்லாம் பண்ண முடியாது. வேலைக்கு போகலாம் பண்ண முடியாது. இல்லை, வாரத்தில் ஒரு நாள் சனி. கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் இருந்தது இந்த 2 கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய். அது இந்த இட்லி சாம்பாருக்கு போட போகிறேன். இட்லி சாம்பார் டேஸ்ட்டாக வைப்பீங்களா? டேஸ்ட்டாக. அது பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அழுகி போட்டிருக்கேன். நான் வரும்னு நினைக்கிறேன். அது எப்படி வருதுன்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ரிசல்ட்டு. ஆண்டவன்ட்ட வேண்டிய. ஆமாம், நம்ம கடமையை செய்வோம். அது வர்றபடி வரட்டும். நம்ம வீட்டில் பூச்சிலாம் இல்லை மம்மி? நம்ம வீட்டில் பூச்சி இல்லை. கத்திரிக்காய் மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லை நம்ம. ஆனால் பூச்சி வரல. நல்லா இருக்கு பார்த்தியா, அப்படி ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சா அப்படியே நறுக்கி போட்டுறணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எது டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிஞ்சு காயில். காயில் எல்லாமே பிஞ்சு காய் நல்லா. 30 ரூபாய்க்கு கன்று வாங்கிட்டு வந்தால் 30 ரூபாய்க்கு வச்சுருக்கோம். என்ன? ஆனால் பரவாயில்ல, கெடுதி இல்லைல்ல? கெடுதி இல்லை. இது அவங்க போடுறது உரங்கிரமெல்லாம் போட்டுக்கிட்டு. அதை நான் தினரிசிட்ட கேட்டேன், அது கொத்தா காய்க்க மாட்டேங்குது கத்திரிக்காய், ஒன்றா காய்ச்சல் தொங்குது அப்படின்னு. அது நீங்கள் இது வேறு இதெல்லாம் உரம் இதெல்லாம் வச்சோம்னா நிறைய கொத்தா காய்க்குமா? அப்படியா? அப்படின்றாரு. வேறு என்ன அதுக்கு தீனி நிறைய கொடுக்கணுமா? இதுக்கு மேலே எப்படி தீனி கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. தண்ணி ஊற்றுறோம். குப்பை இருந்தால் போடுறீங்க. ஆமாம், குப்பையெல்லாம் அள்ளித்தான் போடுறேன் அதில். இதுக்கு மேலே எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கொத்தா காய்க்கின்றார். ஆனால் பூ நிறைய தான் பூக்குது, ஆனால் காயத்தைங்க. ஆனால்
பூ கொத்து கொத்தா பூக்குது. கொத்து கொத்தா எங்கே பூக்குது? ஒரு பூ இல்லை மேலே இருக்குது பாரு, இந்த அங்கிட்டு இருக்கு செடியில் கொத்து கொத்தா பூ இருக்கு. ஆனால் காயதான் காணும். நிறைய பேர் மாடி தோட்டத்திலே கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் வச்சு பறிக்கிறாங்க போய். மாடி தோட்டம் ஏன் வள்ளிக்கு நம்ம மாடி தோட்டம் ட்ரை பண்ணல? மாடி தோட்டம் வைக்கக்கூடாது. வீடு மேலே வெயிட்டு தூக்கி வச்சு தண்ணி எல்லாம் ஊற்றி செடி வைக்கிறது எனக்கு என்னமோ அது சேஃப்டியாக தோணலை. என்னமோ ஒருத்தர் பண்ணுறான்னு சொல்லி 50 பேரும் பண்ணுறாங்க. அவ்வளோ செடியும் வச்சுருக்காங்க. அது வெயிட்டு தானே, வீட்டுக்கு ஒரு வீடு கட்டுற வெயிட்டு செடியில் ஏற்றுறாங்க அதுக்குள்ள. எனக்கு என்னமோ அது சேஃப்டியாக தோணலை. என் மூளைக்கு அது இதுவாக தோணலை. ஆனால் நிறைய பேர் மாடி தோட்டம்னு மாடியில் வைக்கிறாங்க. ஆனால் மாடியெல்லாம் கட்டுறோம் தானே மம்மி? மாடியில் கட்டுறோம், அது வீடு கட்டி இருக்கிறோம். அதை விட இது தண்ணி ஊற்றுறோம், வெயிட்டாக இருக்கும்ல, அதை விட கூடவா தான் இருக்கும் அது வெயிட்டு. மண் இருக்கும் ஒரு இதுலையும். மண் இருக்கும். ஆமாம், இது எப்படி வீடு தாங்க? வீடு மொத்தமாக இடிஞ்சு விழுக போகுது மாடி தோட்டம் வைக்கிறவங்க விட்டலாம். ஆனால் சிட்டிலலாம் வச்சுருக்காங்க, சென்னையிலலாம் வச்சுருக்காங்க, அந்த இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க தானே. இந்த சீக்கிரமாக வீணாக போயிடும். ஆக்டர்லாம் வச்சுருக்காங்க, ஆக்டர் வீடெல்லாம். யாரோ சொல்கிறீங்கல்ல, நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஆக்டர் வீடு. ஆமாம், சீதாவெல்லாம் மாடியில் இருந்து தோட்டம் வச்சுருக்கா. நிறைய பேர் அதான் ஒருத்தர் செய்கிறாங்கன்னா எல்லாரும் செய்கிறாங்க. ஆனால் அது எனக்கு என்னமோ சேஃப்டியாக தோணல. மாடி தோட்டம் வைக்கிறது சேஃப்டியாக தோணல. கிராமப்புறத்து பாட்டு பாடுவேன்ல, அவெல்லாம் மரமே மாடியில பெரிய மரமா வச்சிருக்கேன். அந்த நாட்டுப்புற பாட்டு பாடுவாள். அந்த காலத்துல பொண்டாட்டி கூட அழகா இருப்பா. குப்புசாமி. ஆமா, அவங்க எல்லாம் அவ்வளவு மாடி தோட்டம் வச்சிருக்கா. எனக்கு என்னமோ சேஃப்டியா தோணல. மாதுளம்பழம் எல்லாம் காய்க்குது, என்னென்னவோ காய்க்குது அவங்க வீட்டுல. வெளியே ஸ்பேஸ் வைக்கிறது நல்லது. இப்படி தரையில வைக்கிறது நல்லது. எனக்கு என்னமோ அது சேஃப்டியாக தோணலை. அப்புறம் என்னவோ தெரியல. நான் அதனால மாடி தோட்டம் வைக்கவெல்லாம் விருப்பப்படாது. இந்த வீடுக்கு சேஃப்டி இல்லை. ஆனால் பக்கெட்டில் தானே மேம் பிடிச்சி வைக்கணும். பக்கெட்டில் தான் பிடிச்சி வைக்கணும். அதுலேயும் மண்ணு தானே இருப்பி வச்சுருக்கோம். அது வெயிட்டு தானே. ஆனால் தண்ணி நம்ம ஊற்றுற மாதிரி ஊற்றலை, அது ஒன்று சொல்லணும். தண்ணி அவங்க சும்மா அப்படியே லேசாக அப்படி இது மாதிரி பிச்சு விடுறாங்க. அதுக்கு மட்டும் போகிற மாதிரி, இந்த சொட்டு நீர் பாசுற மாதிரி. நம்ம தண்ணி நிறைய பிடிச்சி விடுறோம்ல. ஆமா, கீழே மண்ணில் நட்டா அது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் விட்டாவே அது அதுக்குள்ளது அது குடிச்சுக்குது. ஆனால் எனக்கு என்னமோ அது சேஃப்டியாக தோணலை மாடி தோட்டம். வீடு மொத்தமாக சரிஞ்சு விழுக போகுது. எல்லாரும் மாடி தோட்டம் வச்சு வைக்கிறேன். நீங்கள் லைவாக பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது மாடி தோட்டம்? யார் வீட்லையாவது? இந்த டிவியில் பார்க்குறதே பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாரும் வச்சுருக்கா இப்போ மாடி தோட்டம். ஆக்ட்ரஸ் ஃபுல்லாக, ரேகா எல்லாருமே வச்சுருக்காங்க. மேலே காய்கறி அவங்களே அறுவடை பண்ணிக்கிறா. வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காய், இந்த வெண்டைக்காய். அவங்களுக்கு அதெல்லாம் ஆள் வச்சு மேய்ப்பாக்குறாங்க. கத்திரிக்காயிலே அத்தனை கத்திரிக்காய் வச்சுருக்கா மம்மி. ஆமாம், கருப்பு கலர் கத்திரிக்காய், கோடு ராமர் கோடு போட்ட கத்திரிக்காய், என்னென்ன கத்திரிக்காய் எல்லாம் வச்சுருக்கா. ஒருத்தருக்கு இந்த காய்கறிகளை வச்சு சமைக்கிறாங்கல்ல, இன்னைக்கு சமைக்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அவங்க விட என்னென்னமோ வச்சுருக்காங்க. புஷ்பவனம் கந்தசாமி கிடைக்காததெல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்னமோ மரமெல்லாம் வச்சுருக்காங்க. போய் மாடியை பார்த்தா வெறும் காடு மாதிரி தான் இருக்குது. அது சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அதுக்கெல்லாம் ஆள் வச்சுருப்பாங்க பராமரிக்க. இல்லைன்னா கஷ்டம். ஆள் வச்சுருப்பாங்க, ஆனால் வீடு தாங்குமானதே தெரியல. முருங்கை மரம் கூட மாடியில் வைக்கிறாங்க. வீடு இந்த அம்மா கைப்பக்குவமும் அந்த பழைய வீட்டில் முருங்கை மரம் வச்சு அது காய்ச்சிருந்துச்சு. 3 காய் தொட்டியில் வச்சு 3 காய் வச்சிருந்துச்சு. எனக்கு என்னமோ மாடியில் வைக்கிறது சேஃப்டியாக தோணலை. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம், அதில் கொண்டு வெயிட்டை கொண்டு வச்சு. ஆனால் சிட்டிக்குள்ளெல்லாம் 3 மாடி 4 மாடியெல்லாம் கட்டுறாங்க தானே. 1 மாடிக்கு மேலேயே வெயிட்டு கூட ஏற்றுறாங்க. அதுக்கு தகுந்த கம்பி எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் இப்போ நம்ம கட்டினவர் சொன்னார், இதில் 3 மாடி ஏற்றலாச்சு அப்படின்னாரு. ஆயங்குடி கொத்தினார்.
3 மாடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்றலாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னாரு. அட போய் நாங்கள் அதெல்லாம் போடலை. கட்டினா ஒன்றுதான் கட்டணும். ஆமாம், இல்லை மாடியில் வீடு கட்டினா கட்டலாம், என்னை கேட்டால் இதெல்லாம் பண்ணக்கூடாது போதும். ஏன்னா மேற்கொண்டு தண்ணி ஊற்றுறோம், இது இல்லை. ஆமாம், எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணும், எப்படின்னு தெரியல, என் தோணும் தப்பா என்னன்னு தோணலை. எனக்கு ஓரளவு கெஸ் பண்ணால் கரெக்டாக தான் கெஸ் பண்ணுவேன். தேங்காய் திருகணும், தேங்காய் திருகி மட்டும் எடுத்தா. புஷ்பவனம் கந்தசாமி வீட்டில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. பூ அத்தனை சைஸ் முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, அவங்க வச்சுக்கிறது பூ பூரா இங்கே இருந்து பறிச்சு தான் அவங்க வீட்டில் பறிச்சு தான் கட்டுறாரு. அதெல்லாம் பறிக்க ஆள். அவங்க 2 பேரும் ஷூட் காட்டுறதுக்கு மட்டும் வர்றாரு. ஆனால் அவர் நல்ல விவரம் தெரியும், விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருப்பாரு. அதனால தான் அந்த அம்மா எவ்வளோ அழகு. ஆமாம், ஆனால் இவரை கட்டிக்கிச்சு. அது இன்னுமே பொண்ணு மாதிரியே. அது விட்டு பொண்ணு டாக்டரு, கல்யாணம் பண்ணிடுச்சு, டாக்டர் பேர் பேத்தி அது பிறந்திருக்கு. நல்லா உடம்ப பார்த்துக்கிறாரு. அவருமே அப்படியே தான் இருக்காரு, வயசான மாதிரி தெரியல. அப்போ கொஞ்சம் குண்டடிச்சிருந்த மாதிரியே இப்போவும் அப்படியே தான் இருக்காரு. இவங்க தான் இப்போ அவங்கள பின்னடிச்சது யாரு? செந்தில் ராஜலட்சுமி. இல்லைன்னா அவங்களுக்கு தான் வயசு இருந்திருக்கும். இப்போ இவங்க வந்தோடனே இவங்களை எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. செந்தில் ராஜலட்சுமி இதுவும் சின்ன பிள்ளைய வயசுல. அவங்க உங்கள் ஊர் தானே மம்மி, செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி? ஆமாம், இங்கிட்டு தான் ஏதோ கிராமம், புதுக்கோட்டை தான். தான். இங்கே கிராமத்தில் ஏதோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க அவங்களும். ஆமாம், அவங்களும் ஆனால் வெளிநாடெல்லாம் போகிறாங்க, கச்சேரி அது இதுன்னு. ராயவரத்துக்கு கூட வந்திருக்காரு. இந்த வாட்டியா? நம்ம வீட்டு மட்டும் இப்படி இன்னைக்கு அவங்கள தான் வர வச்சோம்னா வைரமே ஒரு வாட்டி சொன்னாப்புல. கானா பாட்டு. கானா பாட்டுக்கு கம்மியாக தான் வாங்க இருக்கு. கொஞ்சம் கம்மியாக வாங்க. தேங்காய் திருகி வச்சோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள காஞ்ச மாதிரி வந்துடுது. இதுல மூடியோட இருந்துச்சுன்னா அது திருகும் போது தண்ணி பசையாட்டா இருக்கு. இதே நம்ம திருகி வச்சோம்னு வச்சுக்க காஞ்ச மாதிரி வந்துடுது. அரைக்கத்தான் ஆகும். இது குழம்பு கிளம்புக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷாக போட்டு சாப்பிட ஆகாது. ஆனால் திருகி டப்பாவில் போட்டு மூடி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கல அது, கெட்ட வடையாட்டம். ஃப்ரிட்ஜ்லேயும் கொஞ்சம் எந்த பொருள் வச்சாலும் அந்த தன்மையிலே இருக்கலை, கொஞ்சம் கெட்டு தான் போயிடுது ஃப்ரிட்ஜில் வச்சா. ஒரு நாள் 2 நாளைக்கு வேணால் நல்லா இருக்கும், அதுக்கு மேலெல்லாம் நல்லா இருக்காது. ஏன் அது இது பண்ணாமல் அப்படியே இருக்கணும் தானே அதில் வைக்கிறோம்? அது அப்படி தான் அந்த தன்மையில் இருக்கணும் தான் வைக்கிறான். அதுவும் தான் கெட்டு போயிடுது. மாவு என்ன புளிக்காமலா இருக்குது அதில் வைக்கிறது, புளிச்சு தான் போகுது கொஞ்சம் கொஞ்சம். இந்த அன்றைக்கி தயிர் வச்சேன், அது நல்லா புளிச்சு போச்சு. இன்னைக்கு உருண்டை குழம்பு வச்சு விட்டு மதியத்துக்கு பொரியல் வேண்டாம் ஒன்றும். என்னத்துக்கு பொரியல்? உருண்டை குழம்பே நல்லா இருக்கும். சரி, அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்பளம் வேண்டாம், என்ன பொரிச்சுக்கலாம். அப்பளம் என்ன பொரிச்சுக்கலாம். அப்பளம் இருக்கா? அப்பளம் இல்லை, வாங்கிட்டு வந்தாலும் பொரிக்கலாம். நான் ஏவர் ஷீட் வாங்கிட்டு அப்பளம் வாங்கிட்டு வா. நாளைக்கு திருச்சி போகிறதா என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் வெளில நான் வச்சேன்னா நீ என்னை கொண்டு விட்டு போவிய? எப்படி போகிறதுன்னு தெரியல. அவர் பரிசு எழுத போனா, அவர் சென்னை போகிறாளாம்.
தாரணேஷ் பார்த்துக்கணுமா? அவனுக்கு லீவா? அவனுக்கு லீவு தானே, ஸ்கூலு ஜூன் 9 ஸ்கூலா. ஓ, அங்கிட்டு ஒரு வாரம். அங்கிட்டு ஒரு வாரம் இருக்கும். அதுவும் வேற கேம்பஸ் போகணுமா இப்போ? நீச்சலுக்கு விடல இருக்கு அவங்க. இவங்க நிறைய பேர் நீச்சலுக்கு பிள்ளைகளை விடுறாரு, இவங்க நீச்சலுக்கு விடாம ஃபுட்பால் கிளாஸ் தான் போயிட்டு வரேன். இல்லை, அவனுக்கு ஃபுட்பால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நல்லா அடிக்கிறேன் நான், காலில் ஷூ போட்டு காலில் நல்லா அடிக்கிறேன். நான் அவர் சொன்னாரா நல்லா அடிக்கிறேன். அப்போ ஃபுட்பால் பிளேயர் ஆயிடலாம். எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது. ஆமாம், எது படித்தாலும் மனசில் தைரியங்கிறது வேணும். ஆமாம், டாக்டருக்கே படித்தாலும் தைரியம் வேணும். தைரியம் இல்லைன்னா சம்பாதிக்க முடியாது. அதான் சொல்லுங்க, தைரியம். எது படித்தாலும் எதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் தைரியம் வேணும். கலெக்டராகவே இருந்தாலும் தைரியமாக இருந்தால் போய் ஃபேஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஐயோ கலெக்டர் தள்ளி அப்படின்னு. ஆமாம், நம்ம கொஞ்சம் பயப்படுறோம்னு தெரிஞ்சுட்டா நம்மளை ரொம்ப படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம அமுக்கிப்பாங்க. அது கரெக்டு தான். ரொம்ப அதனால நம்ம கிரிப்பாகவே நடந்துக்கணும். எந்த இடத்துலையும் தெரியுதோ தெரியலையோ, தெரியலைனாலும் காட்டிக்கணும். இல்லைன்னா நம்மள டம்மி ஆகிடும். அப்படிதான் ரியல், அப்படிதான் உண்மையில. படிச்சா மட்டும் பத்தாது, அந்த அந்த ஒரு தன்னம்பிக்கையே வளர்த்து. அந்த தன்னம்பிக்கையே வேணும். நான் பண்ணிடுவேன், பார்த்துருவேன், கான்ஃபிடென்ட் வேணும். கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு என்னென்ன பண்ணலாம்? கான்ஃபிடென்ட்னா நம்ம எதுலேயும் நல்லா தரவாக இருந்தோம்னா கான்ஃபிடென்ட் வந்துடும். இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கேன்னு வையே, டீச்சிங்கில் எதை கேட்டாலும் இந்த நான் உஷபிரபா சொன்னேன் பாரு, என்னோட ஃப்ரெண்டு, எதை கேட்டாலும் சொடுக்கு விடுறதுக்குள்ளே போட்டு கொடுத்துரும். அப்போ அதுக்கெல்லாம் கான்ஃபிடென்ட் இருக்குன்னு தானே. அது ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஆகா இவங்க முன்னாடி பேசுகிறமேன்னு ஒரு பயம் வரும்ல, வராதா? அதெல்லாம் வராது. எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எதுக்கு நான் பயப்படணும்? அப்படித்தான், எனக்கு தான் எதை கேட்டாலும் தெரியும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறது அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க எதையும் நம்ம ஒருத்தரை நிமிர்ந்து பார்த்துட்டு நமக்கு பேச வராது. நம்ம குறிக்கோளை மட்டும் பண்ணிட்டு பேசிட்டு போகணும். தப்பா யாரையும் பேசிடாம என்ன, அந்த மாதிரி போனோம்னா நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். எந்த இதுவா இருந்தாலும் தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த நம்ம சாதாரணமா வீட்டுல பேசுற மாதிரிலாம் எதுவுமே நமக்கு நல்ல தரவா தெரிஞ்சுட்டு அதுல அதே மாமா சொல்றாருல்ல, இப்ப எல்லாம் சம்பாரிச்சது பூரா விட்டுனால நான் ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் குறைஞ்சது சம்பாரிச்சிருவேன். அந்த கான்பிடன்ட் என்னட்ட இருக்கு. அவங்கள்ட்ட கிளைண்ட் வரலன்னா எப்படி சம்பாதிப்பா? கிளைண்ட் தான் வருவாங்க நைட்டு. மற்றவங்களை விட நான் சுடுக்கு விட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். சிதம்பரம் அவ்வளவு திறமைது. யாரு? பா சிதம்பரமா? அவருக்கு வயசாயிடுச்சு. அப்ப வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, வயசாயிடுச்சு அவருக்கு. அப்ப இவங்க மட்டும் சொல்றாங்க வயசாயிடுச்சுன்னா இவங்கள்ட்ட யாரு? அதே மையம் வர்றான்ல பின்னாடி, அவன் அதே திறமையோடதான் வரேன். அது இல்ல மம்மி, இவங்க நான் 5 லட்ச ரூபா சம்பாரிச்சிருவேன்னா எத்தனை வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா சம்பாதிப்பேன்? உனக்கு வயசாயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்னட்டே வர மாட்டாங்கல்ல. சொல்றதெல்லாம் டைலாக் சரியா இருக்கும், ஆனா லைஃபுக்குன்னு வேற இல்லை. முத்துமினாட்டுனா அதே தான் சொன்னேன். அவங்க சம்பாதித்த கோடியா விட்டாலும் அவங்கள்ட்ட கான்ஃபிடென்ட் இருக்கு. மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிச்சிருவாங்க. அது நமக்கும் தெரியுது. இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ள எல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த திறமை இருக்கு அவங்கள்ட்ட. அதெல்லாம் பேசிக்கா இருக்கிறது, கடவுள் கொடுத்துக்கிறது அவங்களுக்கு. என்னென்ன மீன் அறுக்கிருக்கீங்க? அறுக்கியிருக்கேன். இந்த வெங்காயம் நேற்று அறுக்கிட்டேன் உருண்டை குழம்புக்கு. சரி, வெங்காயம் நறுக்கியாச்சு. இப்போ சாம்பாருக்குள்ள பச்சை மிளகா, தக்காளி. இது உருண்டை குழம்பு. இது தேங்காய். நமக்கு இடியப்பனுக்கு கொஞ்சம் போட்டு பால் ஊற்றி சாப்பிடலாம். இப்போ இடியப்பன் பால் ஊற்றியும் இது சாம்பார் ஊற்றியும் நல்லா இருக்கும். வயிறு ஃபுல்ஃபீலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இடியப்பன் தான். எனக்கு பிரியாணியை விட இடியப்பன் தான் பிடிக்கும். இவன் தான் பிரியாணி பிரியாணி பிடிக்கும். பிரியாணி இதே ஃபுல்ஃபீலாக இருக்கும் வயிறு. கெடுதியே இல்லை. இது ஆவியில் தானே வச்சு வைக்கிறான், அதனால. சரிவா போகலாம். மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இடியப்பன் செய்யலாம். மாவு எடுக்கிறேன். இடியப்ப மாவு வானலியில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதி எடுத்துட்டு பாதி மாவு எடுத்துட்டு போதும். பாதி 2 பேருக்கு பாதி வேணுமா? பாதி போதும். ஆமாம். அப்போ வீட்டில் 4 பேர் இருந்தோம்னா முழுசும் போடணும்.
ஒரு மாவு பேக்கெட். ஆமாம். அது எவ்வளோ மம்மி ரேட்டு? 50 ரூபா வரும். பார்த்தா தெரியும். அரை கிலோவா? 70 ரூபா எம்ஆர்பி ருபீஸ். 70 ரூபா விட்டுருக்கு. இல்லை 50 ரூபா தான் இருக்கும். ஆனால் இதில் போட்டிருக்குது 70 ரூபா விட்டுருக்கு. ஒரு நேரம் எம்ஆர்பி கூட தான் போட்டுப்பா. அப்படியா? அதில் டு ஆட் சால்ட். இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்றணும். இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். தண்ணி சுடுன்னு கொதிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு இடியப்ப கட்டையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வாங்கினது நல்லா இருக்கும். சின்ன சின்னதாக ஆனால் சின்ன சின்ன உருண்டையாக வச்சு தான் புளிய முடியும். தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி பிசைஞ்சு இது போடணும். கொழக்கட்டை இந்த அளவுக்கு தான் அளவு வருமா? ஆமாம், அந்த அளவு தான் வரும். இது சுற்றிலாம் ஆணியில் அடித்து அந்த தட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், கை பிடிக்காத மரம். ஆமாம், கையை பிடிச்சி அதை செய்யணுங்க. ஆமாம். அந்த காலத்துலேயுமே கட்டை அப்படி தான் இருக்கும். அந்த காலத்துலேயும் செட்டியோடு கட்டையும் அப்படி தான் இருக்கும். அது ஆனால் ரொம்ப இது குழல் சின்னதாக இருக்குது. நான் வச்சுருக்கேன். அது ரொம்ப சின்னதாக இருக்குது. அது புளியறதுக்குள்ளே பெரும் கஷ்டமாக இருக்கு. அதனால அது இன்னும் குட்டி குட்டியாக இருக்குமா? குட்டி குட்டியாக இருக்கு. ஆமாம், அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக வரும் போல. இதெல்லாம் மரம் என்ன மரம் மம்மி? கைப்பிடியெல்லாம் தெரியல, ஆனால் நல்லா தானே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. வெடிக்க கிடிக்கலாம் இல்லை? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. 30-40 வருஷம் ஆச்சு அதெல்லாம். யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வீடு கட்டுற மரம் கூட வெடிப்பு வருது, கிராக் வருது, அது வருது மரத்தில். இதெல்லாம் ஆனால் தேக்கு மரம் இருந்தால் விலை கூடவா இருக்கும். சாதாரண கடையில் தான் வாங்கினது. மரமா இருக்கு. ஆனா வெடிக்கலாம் நல்லா தான் இருக்கு. வெடிக்கல கொள்ளல எதுவும் இல்லை. எந்த கட்டையுமே வெடிக்கல பாருங்க. ஆமா, ஆனா இதுலயே ஸ்டீல்ல எல்லாம் இருக்கும் மம்மி. ஸ்டீல்ல இப்ப உள்ளது எல்லாம் ஏதோ லோகத்துல உள்ளது அதுக்கு புரியுதுங்க. இப்போ அன்னைக்கு நான் காமிச்சது ஸ்டீல. ஆமா, ஸ்டீல் தான் இருக்கும். அது என்னமோ உட்காந்துக்கிட்டு இட்லி மாதிரி ஊற்றி அதை திரி விடணும். அது அன்னைக்கு நம்ம குறிஞ்சி மெட்ரோ குறிஞ்சி இதில் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்காங்க மம்மி. நெஸ்கோ வந்து குறிஞ்சி மெட்ரோவாக மாறி விட்டது அப்படின்னு. ஓ அப்படியா? புதுக்கோட்டையில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். நல்லா இருக்கு. ஆனால் ஜாமான்லாம் எப்படி விலை கூட குறைச்சா தெரியல. உங்களுக்கு நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்களே சிந்தால் சோப்பு. சிந்தால் சோப்புலாம் பரவாயில்ல. இன்னும் திருச்சி டிமார்ட்டில் இன்னும் ஃப்ரீ நிறைய இருக்கும். நிறைய ஜாஸ்தி இதுவாக இருக்கும். திருச்சி டிமார்ட்டில் நிறைய அள்ளிட்டு வரலாம். 2000 ரூபா கொண்டு போகணும்னாவே. ஏகப்பட்டது. கார் எடுத்துகிட்டு போகணும். நிறைய ஜாமான் கொண்டு வரலாம் திருச்சி டிமார்ட். அப்படி வாங்குற பொருள் நல்லா இருக்கா மம்மி? நல்லா தான் இருக்கு. நல்ல பொருள். அவங்களுக்கு ஏதோ இது லாபத்தில் கொடுக்குறாங்க. அதனால அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வாங்குற மளிகை கடையில் முழு லாபமாக அவங்களுக்கு போகுது. ஆமாம், முழு லாபம் போகுது. இவங்க வந்து அது கம்மி பண்ணிக்கிறாங்க. அவங்க லாபத்தை கம்மி பண்ணிக்கிட்டு நமக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக. ஆமாம், நம்மளுக்கும் பொருளும் நல்ல பொருளாக தான் இருக்கு. ஈரோடுலேயும் இருக்காம்ல டிமார்ட்லாம்? இருக்கு. ஏன் ஈரோடு மாநகராட்சி தானே. ஆமாம், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி உருண்டையாக குழைச்சிக்கிட்டேன் மாவு. அந்த மாவு எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டேன். பிணைஞ்சிட்டு இந்த பாருங்க இப்படி வைக்கணும். வச்சுட்டு புரிஞ்சு விட வேண்டியதுதான். ஒரு உருண்டை தான் வைக்கணுமா? ஒரு உருண்டை தான். அதுக்குள்ள அவ்வளோதானே கொள்ளும். அது இந்த கடையில் ஊற்றுற மாதிரியே ஊற்றுறீங்கல்ல? இப்போ தனித்தனியாக ஊற்றுறீங்க. முதல்ல எல்லாம் சேர்த்து ரவுண்ட் ரவுண்டா பண்ணுவேன். அது இப்படி பண்றேன். ஆயா வீட்டில் இருக்கையில சேர்த்து பண்ணுவேன். அது யாரும் பழக்கம் சொல்லி கொடுத்தா? அது அப்ப புளியறவங்கள அப்படித்தான் புளிவாங்க. இப்பன்னா இது இப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா தனித்தனியா ஆளுக்கு ஒரு இட்லி மாரி. இட்லி ஒரு பீஸ் எனக்கு ஒரு பீஸ்ன்னு கணக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி மொத்தமா பண்ணோம்னா எவ்வளவு என்னன்னு தெரியாது. ஆமா, அதை பிக்கணும். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். இதுனா ஆளுக்கு ஒரு புளி இட்லி மாரியே. இப்போ எதா இருந்தாலும் சிங்கிள் பீஸாக வந்துடும் மம்மி. ஆமாம், பிரியாணியாக இருந்தாலும் பிரித்து வச்சிடணும். அப்படி என்ன வாயில தான் சாப்பிட போகிறேன், கம்மியாக தான் சாப்பிட போகிறேன். பங்கு போட்டுக்கெல்லாம் விரும்பலை. அந்த மாதிரி ஆயிடுச்சு.
இது எத்தனை வருஷமா இந்த மாதிரி ஊத்துறீங்க நீங்க? நான் இப்ப ரொம்ப நாளாவே இது ஈஸியாவும் இருக்கு. அது வந்து கஷ்டம், நம்ம அப்ப புளிகிற மாதிரி. அதெல்லாம் தாளிக்கிற மாதிரி இருந்தாதான் அப்படி புளியணும். இது இப்ப இப்படியே எடுத்து வச்சு மூணு பீஸ் வச்சு தேங்காய் போட்டு சாப்பிட்டுக்கலாம், 3 பீஸ் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம், முடிஞ்சு வச்சு வயிறு திருப்தியா ஆரம்பிடும். அப்போ உள்ளதுன்னா சேர்த்து மேல புளிவீங்க, அதை பிக்கணும். ரெண்டாவது அது வேகாம வேற போயிடும் அப்போ உள்ளது. இதுனா ஒரு குழிக்கு உள்ளது அது அப்படியே வெந்துக்கும். வேகிறதும் கரெக்டா ஒரே மாதிரி இதுவா வெந்துக்கும். உள்ள பிள்ளையெல்லாம் வலிக்காமதான் பண்ணுது. நான் இந்த கஷ்டப்படுறது கூட பண்றது இல்லை எல்லா பிள்ளையும். இன்னொரு ஆள் மாவை கிண்டி கொடுத்தா நாங்கள் புளிகிறோம் அப்படி. இது மாவில் ஆவியில் வேகிறது தானே மம்மி? ஆமாம், ஆவியில் வேகிறது. மாவு சுடு தண்ணி ஊற்றி தான் பிணையிடும். அப்போ மாவு இதுலேயே கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் பிணையிடும், அதுலேயே வெந்துடும் கொஞ்சம். ஆமாம். அப்புறம் அதில் ஒரு வாட்டி வேகுது, நல்லா இருக்கும் சாப்பிட்டா. சரி, ஏன் கொதிக்கிற தண்ணி ஊற்றி போயிடும்? பச்சை தண்ணி ஊற்றினா? பச்சை தண்ணி ஊற்றினா இந்த இது வராதில்ல, வேகணுமா இந்த தன்மை வருதுல்ல பிசு பிசுன்னு. பச்சை தண்ணி ஊற்றினா அப்படி வராது. உனக்கு வெறும் கொழுக்கட்டை இது நம்ம உருசந்தி கொழுக்கட்டைக்கு பண்ணிடுறமே மாதிரி வந்துடும். அதனால இது வெந்துதான் வருது, வெந்து வருது பாரு மாவு வெந்து. அதனாலதான் சுடு தண்ணி ஊற்றணும், கொதிக்கிற தண்ணி ஊற்றணும். இடியப்பனுங்க நல்ல தொட்டுக்கண்ணா எந்த தொட்டுக்க மம்மி தொட்டுக்கலாம்? எனக்கு கோஸ்மல்லி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது கத்திரிக்காய் இல்லை, அந்த மாதிரி கத்திரிக்காய் இல்லை, அதனால இது பண்ணு. சட்னி சாம்பார்லாம்? சட்னி சாம்பார்லாம் நல்லா இருக்காது. இட்லிக்கு இப்போ என்னமோ தேங்காயில் சொதி அது இதுன்னு வைக்கிறாங்க. அதை விட சாம்பார் நல்லா இருக்கும் என்னை கேட்டால். இப்போ நான் வைக்கிற சாம்பார் நல்லா இருக்கும். சொதி எல்லாம் எனக்கு பிடிக்காது. முத்துமணி அப்படிலாம் இந்த வேலைக்காரமா சொதின்னு வைக்கேன். தேங்காயை போட்டு என்னமோ பண்ணு, தேங்காய் பால் உள்ள புளிஞ்சுக்கிட்டு அப்புறம் சொதியும் வெங்காயம் இந்த இதெல்லாம் போட்டு தேங்காயை அரைச்சி ஊற்றி என்னமோ பண்ணோம். தேங்காய் பால்லே பண்ணோம். ஆமாம், அதனா ஒரு மாதிரி இது மாதிரி புளிக்கிறது மாதிரி இருக்கும். ஆமாம், எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ உள்ளவங்களாம் அதே பண்ணுறாங்க எல்லாருமேவா? எல்லாருமே முக்கால்வாசி. சாம்பார் யாருமே வைக்கிறது இல்லை. ஆனால் சாம்பார் தானே திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கு சாப்பிட்டா. ஆமாம், பருப்பு போட்டு வைக்கிறோம். காய்கறி இருக்கு, அதுனா காய்கறி இல்லை. காய்கறி இல்லை, அது நாகரிகம். நாகரிகத்துக்காக மாறிவிடும். ஆமாம், நிறைய பேர் இது இடியப்பனை கடையில் சாப்பிட்றவங்க இருக்காங்க. இடியப்பம் கடையில் சாப்பிடக்கூடாது. இப்போ கடையில் சாப்பிடக்கூடாத விஷயங்கள் அசைவம், இடியப்பேன். ஏன் அசைவம்னா பிரியாணி எல்லாம்? அசைவம் பிரியாணி ஒன்று நல்லா இருக்கு, ஆனால் அந்த மீன் வறுவல் மீன் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத சாப்பிடக்கூடாது. ஆமாம், பிரியாணியை வாங்கி சாப்பிடலாம், பக்கெட் பிரியாணி வாங்கலாம். இப்போ மீன் குழம்பெல்லாம் நல்லா இருக்கு. நம்ம அன்னைக்கு பிரியாணிக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்பத்தா வீட்டில், அந்த குழம்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆனால் நம்ம போனோம்னா பிரியாணி மீன் எல்லாம் பிடிக்காத மாதிரி இருக்கு. நம்ம போய் உட்காந்தோம்னா அதுக்கு அப்படியே வெளியே வச்சு காட்டுறாங்க, பிடிக்க மாட்டேங்குது. சட்டியில் தூக்கிச்சட்டியில் வாங்கிட்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்புலாம் அப்படி தித்திப்பா நல்லா ஒரு இனிப்பா நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு மாதிரியே இல்லை, ஆனால் அதில் மீன் தலை கிடந்துச்சு. நீங்களுமே வைக்கிற ஒரு மீன் குழம்பு நம்ம அப்பெல்லாம் வாங்குவோம்ல வாரம் அப்போ நல்லா ஒரு குழம்பு ஒரு வாரம் நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல புளி நிறைய ஊற்றிப்பீங்க. அப்புறம் தான் மாட்டிக்கிட்டோம் நம்ம. ஒன்னால இப்போ மீனே இருக்குது. மீனே எனக்கு இன்னைக்கு கூட வந்தாரா என்னன்னு தெரியல மீன்காரர். அந்த பிள்ளைய எடுத்துச்சிங்களான்னு தெரியல. விருப்பம்னா பிரியாணி தான். ஆமாம், நான்வெஜ் பிரியாணியில் இருக்கிற ருசி எதுலையாவது வரும். இந்த இது வந்து தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் மம்மி? தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், வாசமாக இருக்குமே அப்படி. கேரளாலலாம் தேங்காய் எண்ணெய் தான் எல்லாத்துக்குமே இல்லை? ஆமாம் ஆமாம், அவங்க தாளிக்கிறது தேங்காய் எண்ணெய் தான், எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான். சரி, கோல்டு வின்னர் மாதிரி தேங்காய் எண்ணெய் விற்க மாட்டாங்க ஏன்? தேங்காய் எண்ணெய் கட்டிப்பட்டு போயிடும் கவரில். அப்படியா? அப்படி கல் மாதிரி போயிடும் தேங்காய் எண்ணெய் அந்த ஊர் கிளைமேட்டுக்கு.
இப்படிலாம் பேரல்ல வாங்கி வச்சு அது கட்டிப்பட்டுதான் அதை உருக்கி எடுக்கிறாங்க. அடுப்புல அப்படியே உருக்கி வச்சு எடுக்கிறாங்க. யாரு சாந்தாமுத்து அப்படி பேரலோட இதுங்க கூடாது. பேரல தூக்கி கேன தூக்கி அடுப்புகள்ல வச்சு அதை உருக்கி ஊத்துறாரு. அது அப்படி பிளாஸ்டிக்கும் சேர்ந்து வரும்னு அப்படி பண்ணக்கூடாது. என்னமோ அவங்க பண்றாங்க. எல்லாரும் எல்லாம் சரியா பண்றது இல்ல. என்ன எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு தப்பு பண்ண முடியாது. ஏதோ மேஜரா இருக்கிறதும் பார்க்க முடியும். இந்த நேத்து ஆனுவல் டேக்கு இந்த இது செலிப்ரேட் பண்றது எல்லாம் அவங்க கரெக்ட் தான். விவரமா தான் இருக்காங்க. மிச்சம் எல்லாம் இந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே பெர்ஃபெக்டா இருக்க முடியாது அப்படின்னா. ஆமா. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வீட்டு வேலையும் பார்த்து வெளி வேலையும் பார்க்க முடியுமா? முடியாது. வீட்டு வேலை ஒரு நாள், வெளி வேலை ஒரு நாள், இப்படித்தான் பார்க்க முடியும். அது மாதிரி பெர்ஃபெக்டா இருக்கிறதுங்க. ஃபர்ஸ்ட் நடை வீண்டு விட்டது. அடுத்த நடை மல்லிகை நம்ம இந்த இட்லி துணியை மட்டும் மாட்ட மாட்டாங்க. இந்த துணியில துணி வேற துணி கிடைக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றணும். இந்த துணி தான் டேஸ்டி ஆகும். இது என்ன உனக்கு இந்த துணி நல்லா இதுக்கு என்ன படிச்சு இட்லி ஆவியில விருது இந்த கலர்ல தான் வரும். எவ்வளவு வெள்ளை போட்டாலும் இந்த கலர்ல தான் வந்துடும். அப்புறம் ஆவியில விருது அதனால இதையே வச்சுக்குவோம். அப்ப அடிக்கடி மாத்தினா துணி மாத்தலாம். எதுக்கு சும்மா உள்ள வேலையே பார்க்க முடியல. அதனால மாத்தலாம். இது இப்ப புதுசா போட்ட மாதிரி யாரு நமக்கு மெடலா கொடுத்து போறாங்க. நம்ம மனசுக்கு ஏற்றது. ஆமா. வேலை செஞ்சவனுக்கும் லாஸ்ட் கடைசியில ஒரே குழப்பாதே போகுது. குடும்பத்துக்காக உழைச்சவனா குடும்பத்துக்காக உழைக்காதவனுக்கும் லாஸ்ட் ஒரே மாதிரி தான் ஆகுது. அது எப்படி மகாநதி இல்ல அவன் சொல்றான்ல, நல்லவனுக்கும் நடக்கிற எல்லா பெருமையும் கெட்டவனுக்கும் செஞ்சிடறாங்களே என்ன. அதே மாதிரி வாழ்க்கையோட கணக்கு எங்கேயோட எப்படி முடியுதுன்னு தெரியுது. ஒருத்தர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியரா இருந்திருப்பேன் என்ன. ஆனா அவனுக்கு கடைசி காலம் ரொம்ப கஷ்டப்படுவானா இருக்கும். ஒவ்வொருக்கா பாத்தீங்கன்னா ஒருத்தன் வலிக்காமலே தெரியுவேன். அவன் கடைசி காலம் வரைக்கும் அவன் நல்லாவே தெரிஞ்சுட்டு இருப்பேன். அவனோட விதி. வாழ்க்கையோட கணக்கை எங்கேயும் கொண்டு எப்படி முடியுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த முன்னாடிலாம் மாவுல கட்டி கட்டி பட்டுருன்னு சொல்லுவீங்களா, அது எப்படி கட்டிப்படுது? மாவுல கட்டிய கட்டி பிடிச்சிரும். ஒழுங்கா பிணையலனாவா? அது இதுல எல்லாம் கட்டி பிடிக்காது. இதெல்லாம் பிணைஞ்சிடலாம். ஒரு மாவு ஏதோ ஒரு மாவு கட்டி பிடிச்சிரும் சொல்லுவீங்களே. இடியப்பை மொழியில தான் கட்டியா வந்துடும். தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதா இல்லை என்னவோ சொல்லுவீங்க? இல்லை, ரொம்ப நேரம் இந்த மாவை வச்சிருந்தோம்னா புளிய வராது. ரொம்ப அப்படியே இறுகி போயிடும். இந்த கட்டையில இறங்குது இல்லை இப்ப. ஆமா, அது இறங்காது. அது நம்ம ப்ரெஷர்ல தானே இறங்குது. ஆமா. அப்புறம் நான் அமுக்குனா தான் இறங்கிருப்பேன். ரொம்ப அமுக்கணும். அப்புறம் இது கொஞ்சம் ஈஸியா அமுக்குறேன்னு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாமே மனுஷனோட செயல்ல தான் இருக்கு. ஆமா. நம்ம அமுக்குறோம்னா இறங்கி அதுல இந்த வரி வரியா வர்றதுல டேஸ்ட். ஆமா. இந்த பின்னாடி வருதுல வரி வரி டேஸ்ட் கிடையாது. மாவு நல்ல டேஸ்ட் தான். மாவோட டேஸ்ட் தான் வருது. இது டிசைன் தான். இந்த வரி வரியா வர்றது டிசைன் தான். ஆமா, அதுதான் டேஸ்ட்னு சொல்றேன். அதுதான் அழகு வேற, சாப்பிடுறது டேஸ்டா இருக்குன்னு சொல்றீங்கல்ல. இப்ப இந்த மாவே தோசை ஊத்துனீங்கன்னா டேஸ்ட் வருமா? வராது. அது ஏன்? அது என்ன? தோசைக்கு இன்னொரு பக்கம் இருக்குல்ல. ஆமா. இந்த சங்கீதா அவங்க அண்ணன் வீட்டு வாழ்க்கையும் சேர்த்து வாழ்ந்து இந்த பிள்ளை ரொம்ப யோகார பிள்ளையாரு சங்கீதா. அண்ணன் தம்பி செத்து போனனால இந்த பிள்ளைக்கு கடவுள் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டாரு. அதனாலதான் அது இவ்வளவு தூரம் யூடியூப்ல இவ்வளவு தூரம் சம்பாதிச்சு இவ்வளவு தூரம் பெருமையா. ஆனா அவங்க அம்மா முகத்துல ஒரு சோக கலை இருக்கு. பாவம். என்ன இருந்தாலும் அவங்களுக்கு புள்ள தானே. அவங்களுக்கு ஆமா புள்ள. அந்த பசங்க செத்து போயிட்டாங்க. இதை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பேரண்ட்ஸுக்கு தான் மேம் எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்குதுங்க. ஒரு பேரண்ட்ஸுக்கு பொம்பளை பிள்ளை ஒன்று இதுவாக இருக்கு,
இல்லைன்னா பையனுக்கு 2 பையங்களையும் செத்து போயிட்டாங்களா? 2 பையங்களா? மொத்தம் 3 பிள்ளைலாம் எல்லாம் நல்லா படிச்சு கடைசி ஒரு இது வரையிலே செத்து போயிட்டாங்களா? ஏதோ நோய் வந்து செத்து போயிட்டாங்களா? கஷ்டம் தானே. கஷ்டம் தான். அதனால அந்த அம்மா ஒரு கலையே இல்லாம இருக்கு. பாவமா இருக்கு. அந்த அம்மா பார்த்தா பாவமா இருக்கு. இப்ப கூட நகையை திருப்பி இது கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஏன் நீ வச்சுக்குவே அப்படிங்குது. அதுக்கு எதுலையுமே ஒரு பிடித்தமே இல்லை. ஆமா, ஒரு பாலனன்றவங்களுக்கு தானே அது இருக்கும். ஆமா, யோசிச்சு பாருங்க நீங்களே. ஆமா, நான் இப்ப இன்னைக்கு என்னத்துக்கு குளிக்கணும், சுத்தமா இருக்கணும் தான் குளிக்கணும் மனசு. இப்ப குளிச்சுட்டு வரலையா அப்படின்னு கேட்போம். இதுவே ஆமா நான் இப்படித்தான் இருப்பேன், ஓ எனக்கு பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு நான் குளிக்கல போ அப்படின்றவங்களுக்கு அப்படி இருக்கு. எனக்கே ஒவ்வொரு நேரம் அப்படிதான் தோணும். ஆமா போய் என்னடா வாழ்க்கை ஓ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா அந்த மாதிரி என்ன வரக்கூடாதுல்ல. அந்த மாதிரி என்ன வரக்கூடாது. நல்ல வேலை சின்ன வயசுல வரல. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கல அப்பவே வந்திருந்துச்சுன்னா நான் உட்கார்ந்து இருந்திருப்பேன். நேரம் உங்களை எந்த அளவுக்கு கொண்டாந்துருக்க முடியும். வாழ்ற வரைக்கும் ஏதோ ஒரு முயற்சிக்காக ஓடிக்கிட்டு தான் இருக்கணும், வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ எனக்கு உத்வேகம் இருந்துச்சு, ஒரு உத்வேகம் இருந்துச்சு. இப்ப வந்து அது இல்லவே இல்லை. இப்ப 2 பக்கத்து சொந்தமும் ரொம்ப பாடாவதியா போச்சு. 2 பக்கமுமே சரியில்லை. அப்புறம் என்னத்தை பண்றது? நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான். நீங்க வாங்கிட்டு இந்த சாரி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அந்த படப்புடவை நல்லா தான் படப்போட்டு. அது நாளைக்கு கொண்டு அவள்கிட்ட கொடுக்கணும், அவளுக்குள்ளது. ஏதோ உழைக்கிறாங்க, அதுல சந்தோஷத்தை கண்டு. அந்த மாடு வச்சிருக்காங்க, மாடு கண்ணு உழைக்கிறதுலயே நீ நினைக்கிற மாதிரி அது இது இல்ல, வருத்தம் மட்டும் இல்ல, சந்தோஷம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. உழைக்கிறதுல நம்ம மனசை டைவர்ட் பண்ணலாம். அந்த சந்தோஷம் தான் அந்த அம்மாவுக்குலாம். நல்லா செடி கண்ணு வச்சிருக்காங்க. கத்திரிக்காய் இது வந்தா இது நல்ல பயங்கரமான ஆளா இருக்கு. கத்திரிக்காய் வந்தா நிறைய. ஆனா அம்மாவை பறிச்சு தர சொல்ல, அதுவே பறிச்சுக்குது. வினோத் சங்கீதாவும் நிறைய கத்திரிக்காய் பறிச்சுக்கிறாங்க. இது வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையும் சேர்த்து வருது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வீட்டுல அந்த மாதிரி தான் இறந்து போயிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து லைஃப் நல்லா இருக்கு. ஆமா, ரகு நம்ம தமிழ்ல அவ வீட்டுல ரகு ஒயர இது பண்ணையில இறந்து போயிட்டேன். ஆனா இந்த பேர் சிவப்பா இருப்பேன், இவனோட குண்டா இருப்பேன், படிக்கல, ரகுன்னு சொல்லிட்டு நல்ல கட்டையா குட்டையா இருப்பேன், அவங்க அம்மா மாதிரியே இருப்பேன். ஆனா அந்த பையன் வந்து எலக்ட்ரிக் ஷாக் இது ஒயரை கட்டை போயில ஒயரை பிடிக்கிறோம்னு சொல்லி பிடிச்சி இறந்து போயிட்டேன். ஆனா இவனுக்கு அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சு. நல்லா இருக்கேன், கவர்மெண்ட் ஸ்டாஃப் நல்லா வந்துட்டு எல்லாம் நல்லா வந்துட்டேன். அதுதான் ஒருத்தவங்களோட வீழ்ச்சின்னு சொல்றது இல்லை, அவங்களோட வாழ்க்கையை இவங்க வாழ்றாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒருத்தர் நம்ம வீட்டுல ஏதோ ஒரு கெட்டது நடந்தா கண்டினியூவா கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு. இல்லை இல்லை, நம்ம தான் கண் கூட பாக்குறோம். ஆமா, அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா இந்த புள்ள அவங்க விட்டு வாழ்க்கையும் சேர்த்து வாழ்றதுனாலதான் இதுக்கு இவ்வளவு தூரம் வியூஸ் எல்லாம் வருது. ஏதோ லக்குல தான் இதுக்கு ஓடுது, திறமையில ஒன்றும் ஓடல. திறமையில ஓடல. திறமை என்னமே இப்போ லக்கு இருந்தா திறமையை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துடலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு பரிட்சை எழுதுறவன்லாம் எல்லாருமே அக்யூரேட்டாவே எழுதுறேன். கொஞ்சம் லக்கு இருந்தா சரி பாவம் அவனை கொடுத்துருவோம் கொடுத்துருவோம். இல்ல நமக்கு விடையே ஓரளவு தெரிஞ்சிடும், லக்கு இருந்தா வந்துடும். அப்படிங்க அவங்க கொடுத்துருவோம்ல நினைக்க மாட்டாங்க. ஆனா திருத்தையில வேணா கொஞ்சம் அசால்ட்டா திருத்துறாங்கன்னா வந்துடலாம். வேற எவனுக்கும் கொடுப்போம் நல்லா இருக்கணும்னு எவனும் நினைக்க மாட்டேங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. உலகம் எவனுக்கு நம்ம மார்க்க போட்டுருவோம், அவன் நல்லா இருக்கட்டும். எவனும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறதுக்கெல்லாம் காலமே கிடையாது. யாரும் நல்லா இருக்கதை யாரும் விரும்பல. ஆமா, சொந்தக்காரர்களே அப்படித்தான். நீ இவ்வளவு இருக்கியா? ஏங்க நாங்க தாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். அது மாதிரி சொந்த பந்தமே அப்படிதான். 2வது நடை ஏற்றிருக்கு. 2வது நடை ஏற்றிருக்கு, அதை தள்ளணும். இதை இப்போ வலிச்சு கொழுக்கட்டையை வச்சா நல்லா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் பாருங்க, இடியப்ப மாவு வாங்கி அதில் இடியப்பன் செஞ்சேன். இடியப்பன் இது ஆறுனது, முதல்ல தள்ளினது. இது சூடாக தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு, ஜீனி போட்டு தேங்காய் பால். இது சாம்பார், இடியப்பனுக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பார் டேஸ்ட் பாருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பார்த்துட்டேன், சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
மதியம் லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு, இது மாம்பழம், தயிர், அன்றைக்கி வச்ச அந்த குழம்பு வேணால் இருக்குது ஃப்ரிட்ஜில். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.